2011ஆம் ஆண்டுல இருந்து இப்போ அப் டு 2023 வரைக்கும் என்னென்ன கிராஃப்ஸ் வந்தது என்று சொல்ற விஷயங்களை நான் பார்க்க போறோம். முதல் 2011 டெஸ்ட் 14ல வந்த கேள்வியை பார்த்தோம்னா, எப்பவுமே கிராஃப்ஸ் வந்து எப்படி வருமெண்டா ஒரு ஒரு கடிதம் அல்லது கிராஃப் சாய்ஸாக வரும். இந்த இங்கிலீஷ் எக்ஸாமில் வந்து சாய்ஸ்ன்னு ஒரு விஷயம் வந்து இருக்குண்டா அது டெஸ்ட் 14ல தான். சரியா, டெஸ்ட் 14ல தான் இந்த சாய்ஸை வரும். சரியா, டெஸ்ட் 14 தான் இந்த இது ஒர்க் ஷீட் 14 போட்டிருக்கு பாருங்க. ஸோ டெஸ்ட் 14ல வந்திருக்கிற விஷயம், டெஸ்ட் 14ல வந்திருக்கிற விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், 2011ல் ஒரு கடிதம். சரியா, ஒரு கடிதம் வந்திருக்கு. ஆஹ் அந்த கடிதத்தில் உள்ள விஷயம் வந்து ஒரு ஒஃபிஷியல் லெட்டர். ரைட், அதை தாண்டி டிஸ்கிரிப்ஷன் வந்திருக்கு. பை சார்ட் வந்திருக்கு. பை சார்ட் என்ற ஒரு விஷயம் 2011ல் வந்திருக்கு. நீங்கள் ஒரு சின்ன காப்பி வச்சு நோட் பண்ணி வைக்கலாமா, இந்தந்த இயரில் என்னென்ன சார்ட் வந்தாண்டு. 2012லையும் 2012ல மாறுது பார் சார்ட். பிறகு 2013ல் பை சார்ட் அகெயின். 2014ல் டேபிள். டேபிளை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி வருது. ரைட், பிறகு 2015ல் பார் சார்ட் அகெயின். ரைட், பிறகு 2016ல் டபுள் பார் சார்ட்னு ஒரு விஷயம் வருது. இது ஃபெயிலியர் தான். கனவேர் இதை பெருசாக மார்க்ஸ் எடுக்கலைன்றபடியாக திரும்ப வர்றதுன்னு பாடிட்டான். டபுள் பார் சார்ட்ன்ற விஷயம் இப்போ பெரும்பாலும் இந்த, அதாவது எல்லா பாஸ் பேப்பர்லையும் பார்த்தோம்னா இந்த 2016ல் மட்டும்தான் இந்த டபுள் பார் சார்ட் வந்தது. அது பிறகு நிப்பாடிட்டான். வர்றதுடைய சந்தர்ப்பங்களும் குறைவு. டபுள் பார் சார்ட் என்ன பார் சார்ட்டுண்டா நாங்கள் நார்மலாக ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறாங்க. இங்கே கேர்ள்ஸ் பாய்ஸ் வேறு. இது அது செப்பரேட்டாக நாங்கள் எழுத வேண்டிய தேவை இருக்குது. இந்த கேர்ள்ஸ் பாய்ஸ் வரும், அதை எழுத வேண்டிய தேவை இருக்குது. ரைட், அப்படி தான் நாங்கள் இதை பார்க்குறோம். ஓகே, தென் 2017ல் பார்த்தீங்கன்னா திரும்ப டேபிள் வந்திருக்கு. டேபிள் சரியான ஈஸியான டேபிள். 2018 அகெயின் பார் சார்ட். 19 பை சார்ட். சரியா, 20ல் உங்களுக்கு ஏற்கனவே கிராஃப்ஸ் ஒரு பேப்பர் அனுப்பியிருக்கேன் நான். 20 அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதை நான் இதில் இன்க்ளூட் பண்ணல. இது முதலே வந்த ஒரு ரெண்டு வழியாக இதில் இன்க்ளூட் பண்ணல. இருந்தாலும் அதுதான் நோட் பண்ண சொன்னான். 2020ஆம் ஆண்டு பேப்பரில் பார்த்தீங்கன்னா திரும்ப பார் சார்ட். 2020ல் பார்த்தீங்கன்னா திரும்ப பார் சார்ட் இருக்கு. 21 அதெல்லாம் திரும்ப நான் தனியாக கட் பண்ணி போடுவேன். செய்யக்கில் எழுதலாம். சரியான 21ஆம் ஆண்டு 22 நடந்தது. சரியா, 21ஆம் ஆண்டு 22 நடந்ததில் திரும்ப பை சார்ட். 20ஆம் ஆண்டு பார் சார்ட், பிறகு பை சார்ட். பிறகு அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா 22 22 என்ன வந்தேன்னு சொல்லி சொன்னால் திரும்ப பை சார்ட். 22 23 நடந்தது, அது பார் சார்ட் வந்தது. ரைட், அப்போ பார் சார்ட்டு பார்த்தாங்க. 22ஆம் ஆண்டு காரருக்கு 23ஆம் ஆண்டு நடந்தது. அப்புறம் 23ஆம் ஆண்டுக்காரருக்கு 24ல் நடந்த விஷயம் வந்து அது வந்து எங்களுக்கு அகெயின் பார் சார்ட் வந்தது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்தது. சரி, லாஸ்ட் இயர்ஸில் வந்து நாங்கள்
அந்த விஷயத்தை நாங்கள் திரும்ப அப்லோட் பண்ணி இன்னொரு கிளாஸில் செய்வோம். இப்போ பழைய பேப்பர்ஸ், அதாவது 2019க்கு முதல் உள்ள பேப்பர்ஸில் உள்ள கிராஃப்ஸை வந்து நாங்கள் எழுதி பார்க்க போகிறோம். அதில் எல்லா உள்ளடக்கங்களும் இதில் தரப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ ஓவராலாக நாங்கள் நிறைய விஷயங்கள் இந்த எழுதி பார்க்க போகிறோம். எழுதி பார்க்கல எங்களுக்கு கிளியராக இருக்கு. சில இதுகளுக்கு வந்து முக்கியமாக இங்கே நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் வந்து இந்த கீவேர்ட்ஸ். கீவேர்ட்ஸை பற்றி சொல்லி கொண்டு போக போகிறோம் முதல். சரியா, கீவேர்ட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி கீவேர்ட்ஸை பற்றி கதைக்கிறோம்னு பார்ப்போம். ரைட், நோட் பண்ண வேண்டிய விஷயம் இது கீவேர்ட். வடத்தடியில் நான் எழுதலாம்னு நினைக்கிறேன். ஆக கூடின விஷயத்துக்கு நாங்கள், அதாவது இப்படி ஒரு அம்புக்குறியை போட்டுட்டு நீங்கள் எழுதி வைங்க. இதில் நான் இதாக்குறேன்னு சும்மா நோமனா நீங்கள் வடிவா கீறி எழுதுங்க ஒரு அம்புக்குறி. அதாவது மேலே ஆக கூடின விஷயம், ஆக கூடின விஷயத்துக்கு என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்கு. ஹையஸ்ட்ன்னு சொல்லி போடலாம். ஹையஸ்ட் நோட் பண்ணணும். அதே மாதிரி மேக்சிமம், மேக்சிமம். மோஸ்ட்ன்னு போடலாம். மோஸ்ட் பாப்புலர் என்ற ஒரு வேர்டு இருக்கு. மெனின்னு சொல்லி போடலாம். மெனி. இப்படியான வேர்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் இதில் போடக்கூடிய மாதிரி இருக்கும். மோஸ்ட் பாப்புலர், மெனி, மோஸ்ட், ஹையஸ்ட். ரைட், இப்படியெல்லாம் இது ஆக கூடின விஷயத்தை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக நாங்கள் வச்சிருக்கிறோம். சரியா, இது ஆக கூடின விஷயம். அது பார் சார்ட்டாக இருந்தாலும் சரி, பை சார்ட்டாக இருந்தாலும் சரி, டேபிளாக இருந்தாலும் சரி, வி கேன் யூஸ் இட். ஆக குறைஞ்ச விஷயங்கள், ஆக குறைஞ்ச விஷயங்களை பற்றி நாங்கள் கதைக்கிறதுக்காக இதில் ஆப்போசிட்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் பார்க்குவோம். சரியா, லோவஸ்ட்ன்னு போடலாம். லோவஸ்ட். அதே மாதிரி மினிமம் என்று போடலாம். மினிமம். ரைட், அடுத்தது லீஸ்ட்ன்னு போடலாம். லீஸ்ட். ரைட், அடுத்தது லீஸ்ட் பாப்புலர். லீஸ்ட் பாப்புலர். ஃபியூ என்று போடுறது. ஃபியூ. மற்றது ஆக சம் என்று போடுறது. சம். குறைஞ்ச விஷயங்கள். சரியா, அப்போ இது ஆக குறைஞ்ச விஷயங்களை காட்டக்கூடிய மாதிரி இருக்கு. அடுத்த விஷயம் ஈக்குவல் என்று சொல்லி சொன்னால் சமமானது. எல்லா கிராஃப்லையும் ஈக்குவல் வார இல்லை. ஈக்குவல், இது ஈக்குவல் என்று சொல்லுவோம், சமம். மற்றது கம்பேர் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் வேறு. இது ஈக்குவல். அடுத்த கம்பேரிசன். ஒரு ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ணுறது. அப்போ நாங்கள் கம்பேர் பண்ணுறதை கொண்டு வந்து தனித்தனியாக எழுத படிக்கிறோம் நாங்கள். அது போல் மோ மோ ஸ்டூடெண்ட்ஸ் லைக் டு ஹேவ் என்று எழுதுகிறோம் நாங்கள். அப்படி எழுதக்கூடாது. ரைட், இதை கம்பேர் பண்ணுறது. எது கூட எது குறைவுண்டு கம்பேர் பண்ணுறது. கம்பேரிசன் எப்படி வரும்னா மோ அண்டு வரும். ரைட், லெஸ் அண்டு வரும். சரியா, சில நேரம் மோதாண்டு தருவான், சில நேரம் மோதாண்டு தருவான். அப்போ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. மூவத்தான் மோதாண்டு தருவான். லெஸ் தேன்னு தருவான். லெஸ் தேன். லெஸ் பாப்புலர் என்று தருவான். லெஸ் பாப்புலர். இதை கூட நாங்கள் கம்பேர் பண்ணலாம். சரியா, கம்பேர் பண்ணக்கூடிய மாதிரி. சில நேரம் ஹையர் தருவான். ஹையர். சரியா, லோவர் தருவான். லோவர். இதுகள் எல்லாம் என்ன செய்யும்னா ரெண்டு உதாரணமாக பார்ஸ், ரெண்டு பார் இருந்ததுன்னா ரெண்டு பாரையும் கம்பேர் பண்ணுறோம். இந்த பாரை விட இது கூடவா இருக்கு, இந்த மாதிரியான கம்பேரிசனை நாங்கள் செய்யலாம். ஓகே, அப்போ இது திஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கம்பேரிசன், கம்பேர் பண்ணுறது வெரி இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ரைட், ஓகே. இதில் we can add more things here. இந்த ஆக கூடின விஷயத்தில் வந்து நாங்கள் மெஜாரிட்டி, மைனாரிட்டி அதெல்லாம் போடலாமே. மெஜாரிட்டி. அதே இதில் இந்தியாவில் நாங்கள் அதில் ஆப்போசிட்னு பார்த்தோம்னா மைனாரிட்டி என்ன ஒரு விஷயம் இருக்கு. மைனாரிட்டி. ரைட்,
இப்படியும் நாங்கள் போடக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் எங்களுக்கு தேவையான கீவேர்ட்ஸ். இதெல்லாம் பாடமாகி கொண்டு போக தேவையில்லை, இதெல்லாம் எக்ஸாம் பேப்பர்லேயே தருவான். பட் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும், ஓகே இதுதான் ரைட். அந்த விஷயங்களை நீங்கள் மைண்டில் வச்சிருங்க. இது பல விஷயத்தையும் நாங்கள் ஞாபகம் வச்சிருக்க வேணும். நேரடியாக இந்த படிக்கிற ஆட்களுக்கு தெரியும், அவையிலெல்லாம் நோட் பண்ணி வச்சிருப்பினும் அவை திரும்பவும் இருக்கா ஞாபகப்படுத்துறதுக்காக நோட் பண்ணி பார்ப்பினோம். மற்றவை இன்றைக்கு தான் முதல் முதல் இதை பற்றி கிராஃபை பற்றி நாங்கள் பார்க்குறோம், இல்லை அது வேறு இடத்த டீச்சர்ஸ்கிட்ட படிச்சிருக்கிறோம். அதில் ஒரு சில விஷயங்கள் புதுசாக இருக்குது என்று யோசிக்கிறார்கள் எல்லாருமே. இதை நோட் பண்ணி வைக்கிறது நல்லா. ரைட். இப்போ இப்படியான சில விஷயங்கள் இப்போ தான் நம்ம ஒரு குக் பண்ணிக்கல என்ன செய்வோம்டா, வி கட் த வெஜிடபிள்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் என்ன. ஸோ முதல் அது பிளான் பண்ணுறேன். நாங்கள் ஒரு 50% பிளான் பண்ணோம்டா 100% வேலையை செய்ய வச்சாம என்ன ஃபுல்லாக முடியுது, வேலை முடிகிறது அர்த்தம். ஸோ பிளான் பண்ணுவோம் முடிவா எப்படி எழுதுறேன்னு பிளான் பண்ணி போட்டு மேக்ஸிமம் எழுத படிக்கிட்டோம்டா. அப்புறம் ஃபைனலி மேக்ஸிமம் நாங்கள் எரர்ஸ் இல்லாமல் எழுதி கொள்ளலாம். ஓகே, இப்போ கேள்விக்குள்ள போவோம். கேள்விக்குள்ள போவோம். 2011 வந்த பை சார்ட்டை பார்க்க போகிறோம். 2011 வந்த பை சார்ட். ஏன் அப்போ லெட்டர் எழுதலாம் தானே, லெட்டர் நான் தனியாக படிப்பேன். உங்களுக்கு சில பேர் லெட்டர் எழுதுறதுல கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாக்களுக்கு லெட்டர் எழுதக்கூடிய மாதிரி இருக்கு, சரிதானே. இங்கே லெட்டரை விட இந்த கிராஃப்ஸை எடுத்து எழுதுறது பெட்டர், மார்க்ஸையும் ஸ்கோர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பல ஸ்டூடெண்ட்ஸும் அப்படி ஃபீல் பண்ணுறவங்க, சரியா. இல்லை எனக்கு லெட்டர் தான் கம்ஃபர்டபுள் என்று சொல்லி சொன்னால் அதை எழுதலாம், சரிதானே. அப்போ பிரச்சனை இருக்காது. ரைட். இப்போ பாருங்க இதில் இருக்கிற விஷயத்தை. The following chart shows the percentages of students using different modes of transport to and from school. Study the chart and write a description of it. Use about 100 words. The following words will help you. Help பண்றது words தந்துக்கிறாங்க. Then the விஷயம் இதில் மோஸ்ட்லி என்ன விஷயம் இருக்கு, மோஸ்ட்லி ரெண்டும் adjective adverbs தான் பிரச்சனை. ஸோ மற்ற எல்லாமே இதில் நான் தந்திருக்கேன். ரைட், லோவஸ்ட் பர்சன்டேஜ் தந்திருக்கலாம், ஹையஸ்ட் பர்சன்டேஜ் தந்திருக்கலாம். அப்போ ஈஸி, அதை எழுதுறது இன்னும் ஈஸி. ஓகே, ஸோ இந்த விஷயங்களை வேர்ட்ஸ் வில் ஹெல்ப் யூன்னு வருவான். 2 விஷயம் இருக்கு பிள்ளைகள் இதில். கேள்வியை வாசிக்க நீங்கள் பார்க்கணும். நான் ஒவ்வொரு கேள்விக்கும் நான் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுவேன். இதில் பார்த்தீங்கன்னா the following words will help you என்று தந்தா வடிவகம் இது முக்கியமான will help you என்று தந்தா and you don't need to use all the keywords. எல்லா கீவேர்ட்ஸையும் நீங்கள் பயன்படுத்த வேணும் என்ற அவசியம் இல்லை. ரைட், அது முதலாவது. சப்போஸ் யூஸ் த ஃபாலோவிங் வேர்ட்ஸ் என்று தந்தா 2 விஷயமா, following words will help you, மற்றது use the following words. Use the following words. Words of phrases இதெல்லாம் தருவானா, words phrases என்ன சொற்றொடரான சொற்றொடர். ஸோ யூஸ்ன்ற ஒரு விஷயத்தை பாவிச்சாங்கன்னா நீங்கள் கட்டாயம் அதில் இருக்கிற எல்லா கீவேர்ட்ஸையும் யூஸ் பண்ணிட்டு தான் உங்களோட டிஸ்கிரிப்ஷன் எழுதவன். வில் ஹெல்ப் யூன்னா யூ கேன் ஸ்கிப் சம்ஒன், ஏதாவது விஷயத்தை நீங்கள் ஸ்கிப் பண்ணி போட்டு எழுதக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே, அப்போ கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். கன பேருக்கு இந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு, ஈவன் டீச்சர்ஸ்.
ரைட். இதில் இருக்கிற விஷயங்களை நாங்கள் மேக்சிமம் பயன்படுத்தி போட்டு ஏழா கட்டத்துக்கு வேற ஒன்றை வெளியில இருந்து கொண்டு வந்து எழுதலாம். வேற ஒரு கீவேர்ட் சப்போஸ் கீவேர்ட் வந்து குறைவா இருக்கு, எங்களுக்கு கஷ்டமா இருக்கு என்று யோசிக்கிறார்கள், பிறகு வந்து எழுதலாம். அதுக்காக எல்லாத்தையும் இதுல இருக்கிற ஒன்றையுமே பயன்படுத்தாம வேற கீவேர்ட்ஸை வச்சு எழுத வலிக்கிறாங்க. இப்போ நான் கட்டடியில் ஒரு கிளாஸ்ல ஃபேஸ் பண்ண விஷயம் என்னன்னா, அந்த பிள்ளைக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டிருக்கு, நீங்க எந்த கீவேர்டுனாலும் போடுங்க பிரச்சனை இல்லை. அப்படி இல்லை அப்படின்னா பிறகு ஏன் இதை தாரானவன்? ரைட். இதுல பாவைச்சோன்னு வாரீங்க ஃபுல்லா மேக்ஸிமம் ஒரு 75% இதுல இருக்கிற கீவேர்டு எல்லாத்தையும் பயன்படுத்துறீங்க. ஒரு 25% எங்களுக்கு யூஸ்லெஸ். அந்த டைம்ல ஏதாவது ஒரு கீவேர்டை வெளியில வச்சு வெளியில இருந்து எடுத்து யூஸ் பண்ணலாம். அதாவது இதுல தரப்படாத ஒரு கீவேர்டை நீங்க பயன்படுத்தலாம். அதுக்காக இதுல இருக்கிற வேர்ட்ஸ் ஒன்றையுமே பயன்படுத்தாம யூஸ் பண்ணாம இதுல இருக்கிற விஷயத்தை யூஸ் பண்ணாம நீங்க முழுமையாவே வெளியில இருந்த கீவேர்ட்ஸ் எடுத்து எழுதினீங்கன்னா அது தவறு. சரி, அதுல சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ மார்க்கிங் போறாங்கள தான் அது தெரியும் அந்த என்னமா என்று. இப்போ அவைகளுக்கு தான் அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன வேர்ட்ஸை எப்படி பயன்படுத்தணும் என்ன இது என்று தெரியும். ரைட். அப்போ அதான் நான் அதில் வச்சிருந்தேன். கிட்டத்தட்ட இதுல உங்களுக்கு இந்த உங்களோட பேப்பர்ல, சரியா, உங்களோட பேப்பர்ல எப்படி வருமென்று சொல்லிச்சேன்னா, இது உங்களோட பேஜ் எழுதக்கூடிய ரைட்டிங் சீட் வந்து எப்படி இருக்குமென்று நான் சொல்ல போறேன். எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்குவோம். ரைட்டிங் சீட், ரைட்டிங் சீட்ல உங்களுக்கு ஒரு 25 ரூல்ஸ் இருக்கும். 25 ரூல், சரி. அதாவது அந்த ரோஸ் வந்து 25 இருக்கு. 25 ரோஸ்ல வந்து யூ கேன் ரைட் இன் ரோ. ஒரு ரோவில் வந்து நீங்கள் 5 சொற்களை எழுதலாம். சரியா, 5 சொற்களை மேக்சிமம் 5 சொற்களை எழுதலாம். ஆறு ஆறு அல்லது 7 கூட எழுதலாம். சில பேர் எழுத்து வந்து சின்னனா இருக்கிறதில்ல, அப்போ அதால ஒரு 6 அல்லது 7 சொல்லையும் நீங்கள் எழுதக்கூடியமாக இருக்கும். அப்போ எழுதுனீங்கன்னா கொஞ்சம் குறைய போகுது. அப்போ 25 ரூல்ல 5 சொல் படி எழுதினவன்டா எங்களுக்கு 125 சொற்கள்ல இதை எழுதுவோம். ஆனா அவன் கேட்கறது உங்கள்கிட்ட 100 சொல். 100 சொல்லல தான் அவன் டிஸ்கிரிப்ஷன் கேட்குறான். எங்களுக்கு இப்படி அஞ்சஞ்சு இதாக எழுதி கொண்டு வரைக்கும் 125 வந்துடும். அப்ப நீங்கள் தனியே 100 சொல்ல மட்டும் எழுத வேணுமென்று யோசிச்சு கொண்டு எழுதினீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க வந்து யூ கேன் கெட் த மேக்ஸிமம் வேர்ட்ஸ். அந்த வேர்ட்ஸை வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம போகும். ஒரு 90 85 90ல வந்து ஸ்ட்ரகிளாக வலிக்கிட்டுருவீங்க. அப்ப நீங்க என்ன செய்யலாம்டா, இப்படி பிளான் பண்ணுங்க. ஒரு ரூல்ல 5 சொற்கள்ல எண்ணக்கூடிய மாதிரி இருந்ததுன்னா ஈஸி. இப்போ மார்க்கர்ஸுக்கு அது இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வி ஆர் ரைட்டிங் த எக்ஸாம் ஃபார் த மார்க்கர்ஸ். மார்க்கர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணாமல் எங்களுக்கு ரிசல்ட்ஸ் வராது. அப்போ நீங்கள் சும்மா ஏதோ குப்பையா எழுதி போட்டு வராம 3 பந்தியில நீங்கள் எழுத வேணும். 4 பந்தியில கூட எழுதலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் 2 பந்தியில எழுதிடாதீங்க. அல்லது ஒரே குப்பையா எல்லாம் பந்தி பிரிக்காம ஃபுல்லாக எழுதி விட்டுறாங்க. அதெல்லாம் நீங்க இம்பார்ட்டன்ட் கவனிக்க வேண்டியது, நோட் பண்ண வேண்டிய விஷயம். 3 பந்தியில எழுதலாம். யூ மே ரைட் இன் 3 பேராஸ். சரியா, 3 பேராகிராஃப்ல எழுதலாம். பட் பேராகிராஃப்ஸ் பிரிக்காம விடையலாது. ஓகே, பேராகிராஃப்ஸ் பிரிச்சு ஒரு ரூல்ல 5 சொற்களின் படி எழுதி கொண்டு வந்தீங்களா உங்களுக்கு யூ கேன் ஈஸிலி கெட் 125 வேர்ட்ஸ். இதை விட அடிஷனலான இன்ஃபர்மேஷன் சொல்றேன். மார்க்கர்ஸ் மட்டும் பார்க்குற விஷயம் நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறேன். ஏன்னா எங்களோட தேவைதானே, எப்படி மார்க்கர் வந்து உங்களோட ஆன்சரை எக்ஸ்பெக்ட் பண்ணுறான்ற விஷயம் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்கிறேன். நான் இப்போ நான் சொல்லக்கூடாது, உண்மையிலே சொல்கிறேன் நான். ஏனென்றா நாங்கள் மார்க்கர்ஸுக்கு எழுதைகளை வந்து இந்த மார்க்ஸை ஓகே இந்த திருப்தியாக இருக்கலாம் இல்லை எக்ஸாம் முடியும். அப்போ என்ன உண்மையான ரகசியம் என்ன சொல்லி சொன்னால் 100 வேர்ட்ஸ் இல்லாத ஆக்களுக்கு மார்க்ஸ் குறையும் என்ற ஒரு கன்செப்ட் இல்லை.
அதை நான் சொல்கிறேன் இல்லை, ஆனால் நீங்கள் எல்லாரும் எழுதுவீங்கன்னு நான் நம்பிக்கையில் சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 95 96 சொல்லலான்னு உங்களுக்கு வருதுன்னு வைங்களேன், அல்லது ஒரு 80 சொல்லலான்னு வருது. ஆனால் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணிட்டீங்க ஃபுல்லாக. சில நேரங்களில் நீங்கள் அப்படி ஒரு ஃபீல் ஒன்று வாரது, எல்லாத்தையும் எழுதிட்டோம் ஆனால் வேர்ட்ஸ் காணாமல் இருக்குதே என்ற ஒரு ஃபீல் வேறு. அப்போ நீங்கள் worry பண்ண தேவையில்லை. எல்லா விஷயமும் அதில் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருந்தது என்று சொன்னால் உங்களுக்குரிய புள்ளிகள் வழங்கப்படும். அதில் பிரச்சனையே இல்லை. சரி, அதை கவலைப்பட தேவையில்லை நீங்கள். ஓகே, பாருங்க இப்போ இதில் என்ன மாதிரி புள்ளிகள் வழங்க போகிறாங்கன்னா கொஞ்சம் அடிஷனலாக போக போகுது. அப்படி ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நாங்கள் சிஏயும் எல்லையும் தான் கன்சிடர் பண்ணுறோம் நாங்கள் இங்கே ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஷார்ட் பேராகிராஃப் எழுதிக்கலாம். ஆனால் இங்கே சிக்கு எல்லுக்கு வந்து டிஃப்ரெண்டான மார்க் சிஸ்டம் இருக்குது. சிக்கு வந்து நாங்கள் 3 மார்க்ஸையும், லாங்குவேஜுக்கு 3 மார்க்ஸையும், ஓ என்ற ஒரு விஷயம் இருக்குது புதுசாக ஆட் பண்ணுறேன், அதுக்கு 2 மார்க்ஸ். அடுத்தது என்ன சிஎல் எம் இருக்கு, சிஎல்ஓ எம் இருக்கு மெக்கானிசம், அதுக்கு 2 மார்க்ஸ். சரியா? இப்படித்தான் உங்களுக்கு ஆல் டுகெதர் யூ வில் கெட் 10 மார்க்ஸ் ஃபார் திஸ் கொஷின். முக்கியமாக கன மார்க்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு கேள்வி. ஒரே நிமிஷம். ஓகே, ரைட். அப்போ 10 மார்க்ஸை நாங்கள் இப்படித்தான் கொடுக்க போகிறோம் இந்த பிள்ளைக்கு. என்ன சப்போஸ் உங்களோட வேர்டிங்ஸ் வந்து வேர்ட் கவுண்டிங் வந்து ஒரு 90 85 தான் இருக்குமெண்டா என்ன ஒரு இந்த ஓவில் ஒரு மார்க்ஸை கழிப்போம். இந்த ஓவில் ஒரு மார்க்ஸை கழிப்போம். மற்றபடி உங்களுக்குரிய எழுத்துக்கள் எல்லாமே வந்து மார்க்ஸுகள் கண்டென்ட்டுக்கோ லாங்குவேஜுக்கோ அது எல்லாம் உண்மையாக கிராமட்டிக்கல் மிஸ்டேக் எதுவும் இல்லாட்டிக்கு லாங்குவேஜுக்கு 3 மார்க்ஸ் வழங்கப்படும். அதோட சொல்லப்பட்ட விஷயம் எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருந்தா கண்டென்ட்டுக்கு 3 மார்க்ஸ் வழங்கப்படும். அதில் குறைய சான்ஸ் இல்லை. பிறகு இந்த ஆர்கானிசம்ன்றது வந்து பேராகிராஃபை செப்பரேட் பண்ணுறது. அதாவது ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் இன்ட்ரொடக்ஷனும், செகண்ட் பேராகிராஃபில் டீட்டெயில்ட் டிஸ்கிரிப்ஷனும், அடுத்த தேர்ட் பேராகிராஃபில் வந்து கன்க்ளூஷனும், அதுக்குரிய கன்க்ளூஷனையும் நாங்கள் பார்ப்போம். சரிதானே? அப்போ அது பேராகிராஃப் ரைட்டிங் அப்படி இருக்கணும். மெக்கானிசம் என்று சொல்கிறது வந்து இந்த லெட்டர்ஸோட சைஸ், சில பேர் அந்த சரியான ஃபார்மேட்டை பயன்படுத்துறையில இந்த எழுதுகையில் இந்த பிரிண்டட் டே எழுதுறது, இந்த இதில் பிரிண்டட் டே அங்கே இருக்கும், எக்ஸாம் பேப்பர்லேயும் பிரிண்டட் டே இருக்கும். அப்போ பிரிண்டட் டேயை பார்த்து எழுதுவாங்க. ஸோ அப்படி எழுதுறது. மற்ற இந்த வையை போட்டு இப்படி வெட்டுறது, இப்படி எழுதுகிற வைக்கெல்லாம் மார்க்ஸ் குறைபடும். இந்த சில பேர் இப்படி இப்படி எழுதி இப்படி இப்படி எழுதுறது வை வை இப்படி எழுதினாலாம் மார்க்ஸ் எல்லாம் அண்டர்லைன் பண்ணி குறைப்பாங்க. சரிதானே? வைக்குரிய அந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் இருக்குது. இப்போ ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணணும் மெக்கானிசம். மற்றது மெக்கானிசத்துக்கு இப்போ யூ கேன் யூஸ் த passive voice, டிஃப்ரெண்ட் இந்த டென்ஸில் இருக்கிற விஷயங்கள், மற்ற அட்வர்ப்ஸுகளை பாவிக்கிறது, அதுகளுக்கெல்லாம் மார்க்ஸ் இருக்குது மெக்கானிசம். மேக்சிமம் நீங்கள் குறைக்க போனால் இந்த ஓலையும் எம்லையும் தான் மார்க்ஸை குறைக்கிறாங்க. இதில் ஒரு மார்க்ஸ் இதில் ஒரு மார்க்ஸ் குறைச்சா மேக்சிமம் நீங்கள் யூ கேன் ஸ்கோர் 8. 8க்கு குறையக்கூடாதுன்றதான் என் நோக்கம். எந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 8க்கு குறைய எடுக்கக்கூடாது. இதில் 2 மார்க்ஸ் போனாலும் 8 மார்க்ஸ் சொல்லிட்டா வரணும். அதுக்கு என்ன செய்யணும்டா எழுதணும் படிவா. எழுதினா தான் இந்த 8 மார்க்ஸ்ன்றது வரும். நான் மார்க்கிங்கில் இருக்கீங்களா 8 அல்லது 9 மார்க்ஸ் தான் போட்டிருக்கேன். 10க்கு 10 போட்டதுன்ற இது வந்து குறைவு. 10க்கு 10 ஒரு தருக்கும் அப்படி போடுற இல்லை. இனியிலேருந்து ஸ்டாண்டர்டான ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டோ அல்லது நல்ல கட்டிக்காரர், இங்கிலீஷ் நல்ல கட்டிக்காரர் இருப்பாங்க, அது ரேர் வாங்க. 9 தான் மேக்ஸிமம், 9 தான். ஓகே, அப்படி ஃபுல் மார்க்ஸ் வர்றது குறைவு. இனியிலேருந்து ஒரு கரெக்ஷன் தான் மிஸ்டேக் எதுவும் இல்லாட்டி சீஃப் எக்ஸாமினர் வந்து என்ன செய்வாருன்னா அதை சீஃப் மார்க்கர் வந்து அதை 10 மார்க்ஸாக போடுவார்.
ஓகே, இதுதான் பிள்ளைகள் இவ்வளத்துக்காக தான் நாங்கள் ஒர்க் பண்ண போகிறோம். சரி, எங்களோட டார்கெட் பாயிண்ட்டை நான் உங்களை விளம்பரப்படுத்தியிருக்கிறேன். இப்படி இப்படி எல்லாம் விஷயம் இருக்குது, இதுக்கெல்லாம் ஒர்க் பண்ண போகிறோம். சரியா, ஒர்க் பண்ணிக்கிற சரியாக பிளான் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இந்த கேள்வியை நாங்கள் எழுதி பார்ப்போம். ஓகே, இப்போ நான் ஒரு அந்த ஷீட்டே எடுக்க போகிறேன். அந்த ஷீட்டில் எழுதினா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரே நிமிஷம், இந்த ஷீட்டை நான் ஷேர் பண்ணுறேன். இது சும்மா வேர்ட்லேயே சரி, அந்த ஷீட் வந்து ஓப்பனாக இல்லை, வேர்ட்லேயே நான் விளங்கப்படுத்தி சரியா. ரைட். ஸோ இது ஒரு வேர்டில் இருக்கிற ஒரு விஷயம், ஒரு blank பேஜ். ஓகே, ஓகே, எழுத வழிக்கிடுவோம். கேள்வியே நீங்கள் வாட்ஸ்அப்பில் இதில் பார்க்கலாம். என்ன நான் கேள்வியை இதில் காட்டல, இந்த வடிவா உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு ஃபார்மேட்டை தெரியணுன்றதுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. The following chart shows the percentages of students using different modes of transport to study, sorry, to and from school. பாடசாலையிலேருந்து போயிட்டு வாரத்துக்கு அவையில் பாவிக்கிற டிரான்ஸ்போர்ட் மோட்ஸ் வந்து இதில் தரப்பட்டிருக்கு. ஓகே பிள்ளைகள், அப்போ நாங்கள் we can start the graph writing. அந்த இன்ட்ரடக்ஷன், முதலாவது இன்ட்ரடக்ஷன் எழுத போகிறோம். எப்படி என்ன the given given pie chart என்று போடலாம். given pie chart என்று ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லாட்டிக்கு இப்படி ஸ்டார்ட் பண்ணலாம். தி above pie chart என்று ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாத்தையும் நான் எழுதி கொண்டே இதில் போகிறேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். above pie chart, above pie chart என்று சொல்லலாம். சரியா, இல்லாட்டிக்கு நீங்கள் above given எல்லாம் ஞாபகத்து விராடி the pie chart shows, the pie chart shows ஸ்டார்ட் பண்ணலாம். ஷோஸு பதிலாக நாங்கள் represents, right, represents. நீங்கள் எல்லாரும் கொப்பி வச்சு எழுதணும் பிள்ளைகள். ரைட்டிங் பார்ட் வந்து பார்த்தோன்னு வந்து ஒரு யோசனை இல்லை, எல்லாரும் கொப்பி வச்சு எழுதி வடிவா லெசின் பண்ணிங்கன்றால் தான் ரைட்டிங் பார்ட் விளாங்கும். சரி, இல்லாடி கோயில் பிரசங்கமாய் போயிடும். சரி, நான் சொல்லி எல்லாம் எழுதி முடிச்சு போன பிறகு உங்களுக்கு எழுதுறதுக்கு வராது. ரைட். ஸோ எவ்ரி ஒன் யூ ஹாவ் அ நோட் புக் ஓ பென் ஓ பென்சில், ரைட் இட் டவுன். ஓகே, த கிவன் பை சார்ட் ஷோஸ் or represents or illustrates என்று பாவிக்கணும். illustrates என்று பாவிப்போம். இது எல்லாம் கொஞ்சம் ஹார்டான ஆக்கள் பாவிக்க விஷயம். சரியா, டெபிக்ஸ் என்று பாவிக்கிறாங்க. இதுதான் கூட புத்தகத்தில் இருக்கு, டெபிக்ஸ். சரி, இப்படியான விஷயம் எல்லாமே ஷோஸ்ன்ற அர்த்தத்தை தான் காட்டுது. இல்லை எனக்கு ஷோஸ் தான் ஞாபகத்தில் இருக்குன்னா டோன்ட் வரி, ஷோஸே நீங்கள் பாவீங்க. the given pie chart shows அல்லது the above pie chart shows, அது the pie chart shows இருந்தாலும் சரியா, represents என்னதை காட்டுது என்று சொல்லி சொன்னா the percentages of students, percentages of students using different modes of
transport, transport, transport to and from, to and from school. Alright. இவ்வளோ விஷயத்தையும் நாங்கள் இதில் எழுதுகிறோம். எழுதி போட்டு இங்கே வேர்ட்டிக்கல் ஹாரிசான்டல் அதுகள் எல்லாம் ஒன்றுமே இல்லை. என்னடா இது வந்து பை சார்ட் தானே. அப்போ பை சார்ட்டில் இருக்கிற விஷயத்தை இப்படி சொல்லி ஸ்டார்ட் பண்ணி போட்டு the transports ஸ்டார்ட் பண்ணுவோம். the transports transports are such as bus, comma transport modes and போட்டோம்னா இன்னும் எல்லாமே ரைட். transport modes are such as bus, school van, comma train, comma motorbike, comma car, comma on foot, and cycle. பல விஷயத்தை நாங்கள் மென்ஷன் பண்ணுறோம். வெரி இம்பார்ட்டன்ட். இப்படி நாங்கள் we can start the first introduction paragraph வந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட். அப்போ நாங்கள் என்ன செய்யலாம்னா இப்போ உதாரணமாக த எல்லாம் ஒரு வேர்ட் தான். த கிவன் பை சார்ட் ஷோஸ் இல்லாட்டி நீங்கள் த ஒரு வேர்டாக கருதாட்டிக்கு த கிவன் என்றதை எழுதுங்க. பை சார்ட் ஒரு விஷயமா எழுதணும். அப்படி பார்க்கல ஒரு 5 சொல் வருதான்னு பார்க்குறது மனோமடம். அது 6 வந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களோட எழுத்தின் படி இதில் நாங்கள் வேர்டில் பார்க்கல தானே. இது வேர்ட் டாக்குமெண்ட்டில் நாங்கள் பார்க்கல. உங்களோட எழுத்தின் பிரகாரம் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா சரி. இப்படி ஸ்டார்ட் பண்ணி போட்டு செகண்ட் பேராகிராஃப் எழுதிக்கல. நீங்கள் ஒரு ரூலை விட்டுட்டு செகண்ட் பேராகிராஃப் எழுதினா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த பேராகிராஃப் பிரிக்கிறது வந்து தெளிவாக தெரியும். சரியா? அப்போ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பேராகிராஃப் பிரிக்கிறது. ஓகே ரைட். இப்போ நாங்கள் பார்த்தோம்னா செகண்ட் பேராகிராஃப் எழுதிக்கல வந்து எங்களுக்கு ஆக கூடின விஷயம் என்ன இருக்குன்றதை பார்க்கணும். இதில் மெஜாரிட்டி மைனாரிட்டி இருக்குது, மெஜாரிட்டி highest percentage இருக்கு. அப்போ I am going to start the highest percentage. highest percentage of the students like to travel and போடலாம். like to travel ஆக கூடினது 35%. சரியா? by bus which is 35%. Right? கண்டிப்பா highest person இந்த தேவை வந்து நீங்க the highest percentage of students என்று எழுதலாம் அல்லது highest percentage of the students என்று எழுதலாம். ரெண்டும் ஒரே மாதிரியான விஷயம் தான். ஆனால் the என்ற விஷயம் இம்பார்ட்டன்ட். கட்டாயம் the என்ற விஷயம் வேற வேணும். சரிதானே? அப்போ highest percentage of students like to travel by bus which is 35%.
while என்ற ஒரு விஷயத்தை நான் வச்சு கனெக்ட் பண்றேன். while the lowest அல்லது yeah highest lowest இருந்துக்கிறான்ல lowest percentage yeah lowest percentage of students like to அதாவது லைக் டு பதிலாக ப்ரிஃபர்னு போடலாம். வேற வேர்டை பாவிக்கணும்ல. ப்ரிஃபர் டு ட்ராவல் ட்ராவல் ஆன் ஃபுட். இதை வந்து நீங்கள் ஆன் ஃபுட் போடணும்னா இப்போ பை வாக்கிங் போடலாம். பை வாக் போடலாம். ட்ராவல் பை வாக் போடுறோம். சரி அப்புறம் which is 2% only 2% only போடுறோம். அவ்வளோதான். சரி 2% only. ஓகே அப்போ வெரி இம்பார்ட்டன்ட். இப்படியான விஷயங்களை நீங்கள் இன்க்ளூட் பண்ணுற இதுக்குள்ள. ஓகே ரைட். இனி என்ன செய்ய போறோம்னா ஈக்குவல் ஏதாவது இருக்காண்டு சமமான எண்ணிக்கையா ஏதாவது வர்றாங்களா அல்லது ஈக்குவல் எதுவும் இருக்காண்டு பார்க்க. இல்லை இங்கே ஈக்குவல் எதுவுமே இல்லை. அப்போ நாங்கள் என்ன செய்யலாம்டா அடுத்தது 35 ஓகே 2 ஓகே. அடுத்தது என்ன ஆக கூடினது இருக்குதுன்னா அதை நாங்கள் எழுதுறது. என்னங்களை வேர்டிங்ஸ் காணாது. ஸோ இப்படி we can start like 25% of the students come to school. வித்தியாசமானது. come to school by train. train school van. Yes, by school van. Yes, school van ஆல வரீங்க. 25% of students school van வரி. சரியா பிறகு நாங்கள் இன்னொரு விஷயத்தை இதுக்குள்ள எழுதலாம். the number of students the percentage of students who prefer to travel by train. train is இங்கே தேன் என்று இருக்குது. அப்போ தேன்ன்ற விஷயத்தை நாங்கள் போடலாம். இங்கே மோ பாப்புலர் இருக்குது, மற்றது மெஜாரிட்டி இருக்குது, மைனாரிட்டி இருக்குது. அப்போ நாங்கள் மோ பாப்புலர் தேன் bicycle. எஸ் சைக்கிள் போல். இதை விட பாப்புலராக இருக்குது என்ன ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறது பாப்புலராக இருக்குது. நம்மட இது என்ன சொல்கிறது இந்த ட்ரெயினில் வாரதை விட பாப்புலராக இருக்குது பைசிக்கிள் வந்து பாப்புலராக இருக்குது. இப்போ எப்படி எழுதலாம்னா தோசா 20% and 10% 10% respectively.
அதை சொல்கிறோம். இப்படி நாங்கள் எழுதலாம். இந்த பெர்சன்டேஜையும் நாங்கள் கொடுக்குறோம். சரியா? பெர்சன்டேஜையும் கொடுத்து ரெஸ்பெக்டிவ்லி என்ன அர்த்தம்? மரியாதையா இல்லை அந்த ஆர்டரில். ரைட். இப்படி மேக்ஸிமம் நாங்கள் செகண்ட் பேராகிராஃபில் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் கொடுத்து கம்ப்ளீட் பண்ண வேணும். ரைட். அப்போ இங்கே எல்லாம் எங்களுக்கு 100 வேர்ட்ஸை ரீச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நாங்கள் டோன்ட் வரி எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோமான்னு பார்த்தோம்னா சரி. அக்கார்டிங் டு according to the pie chart. Pie chart. வேற ஒரு கீவேர்ட் எடுக்கிறது. According to the pie chart. Traveling by bus is traveling by bus is the most popular to the school. Among the school students and whatever popular among the school students. According to the pie chart, traveling by bus is the most popular among the school students. அதுதான் மோஸ்ட் பாப்புலர் பாருங்க. எல்லா கீவேர்டையும் எங்களால் பயன்படுத்த மாதிரி இருக்கு. பிகாஸ் students mostly use to travel. சரியா? mostly used to travel. இது நாங்கள் present ஆகும்போது students mostly use to travel by bus to their school. பாடசாலைக்கு அவையில் மோஸ்ட்லி வந்து போகிறதுக்கு ட்ரை பண்ணி நம்ம அந்த ட்ராவல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து பஸ்ஸாக இருக்குது என்றது மோஸ்ட்லி யூஸையும் நாங்கள் அதில் பாவிச்சிருக்கோம். சரியா? மோஸ்ட்லி என்ற ஒரு விஷயம் தந்திருக்கல. மோஸ்ட்லி யூஸ்ட் என்று கூட நான் பாவிக்கலாம். மோஸ்ட்லி யூஸ்ட் என்று தந்திருக்கலாம். மோஸ்ட்லி யூஸ்ட் டு ட்ராவல் பை பஸ் எழுதலாம். ரைட். பட் இதில் கண்டினியூ பண்ணுறேன். பட் ஹையஸ்ட் படா எல்லாம் பாவிச்சாச்சு. ரைட். அப்போ வாக்கிங்னா ஒன் ஃபுட், அதுதான் வாக்கிங்ன்றோம். கன்க்ளூஷன் சில வேர்ட்ஸை மாத்துறேன். வாக்கிங் டு த ஸ்கூல் இஸ் minority among the students. வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இதை மத்தியில் மைனாரிட்டியாக இருக்கு. ரைட். அப்போ என்ன எழுதலாம்? மேபி இப்படி விடலாம். மேபி they are living. இதெல்லாம் அடிஷனல் இன்ஃபர்மேஷன். இதெல்லாம் கட்டாயம் தேவை வேண்டியில் நான் சும்மா தாரேன். they are living nearest to school.
இவ்வளவுதான் விஷயம். இதை நீங்கள் அப்படியே எழுதி வச்சிருந்தா இந்த பைச்சார் எழுதிக்க நாங்கள் இப்படியான விஷயங்களை பார்ப்போம். உண்மையாக கவுண்ட் பண்ணீங்கன்னா 100 வேர்ட்ஸ் வேற ஆட்டிக்கும். பட் எங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது, எப்படி எழுதி இருக்கிறோம் ஸ்டாண்டர்ட் இருக்கு. உண்மையில அன்றைக்கும் ஒரு ஆள் கேட்டது டிஸ்கிரிப்ஷன்ன்றதுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் வே இல்லை. சரியா? இப்போ நீங்கள் யூ கேன் மேக் சம் சேஞ்சஸ் த்ரூ யுவர் நாலேஜ் அண்ட் டேலண்ட். சரியா? சில பேருக்கு வேறு வேறு மாதிரி எல்லாம் எழுதி ட்ரை பண்ணுவீங்க, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. பேசிக்கலி we are expecting as the markers we are expecting this kind of paragraph making. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு சான்ஸ் என்னன்னா இப்படி இவ்வளவு டிஃபிகல்ட்டாலாம் யோசிச்சு எழுத வேண்டிய மாதிரி வர்றையில் சரி இலகுவாக நாங்கள் எழுதக்கூடிய மாதிரி தான் இருக்கு. சரி, இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய சில விஷயங்களை சொல்லி முடிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இது இந்த இவ்வளவு விஷயம் கிவன் சரியா ரைட் ரைட். ஸோ given பை சார்ட் above பை சார்ட் மற்றது பை சார்ட் இந்த இந்த விஷயங்கள் இதை இதை வந்து நீங்கள் வேறு வேறு இது இப்படி பாவிக்கலாம் அல்லது இப்படி பாவிக்கலாம் அல்லது இப்படி பாவிக்கலாம். மற்றது ஷோஸ்ன்னு பாவிக்கலாம் ஒன்று, மற்றது ரெண்டு வந்து ரீப்ரசன்ட்ஸ்ன்னு பாவிக்கலாம், மற்ற இல்லஸ்ட்ரேட்ஸ்ன்னு பாவிக்கலாம், எபிக்ஸ்ன்னு கூட பாவிக்கலாம். இது நாலு இப்படி வேறு வேறு விதமாக நீங்கள் பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே, பிறகு பெர்சன்டேஜ் ஆஃப் இதெல்லாம் போட்டு நாங்கள் இதெல்லாம் எழுதுகிறோம். இப்போ பார் சார்ட் ஒன்று நாங்கள் எழுத வேண்டிய சந்தர்ப்பம் கிடைக்காது. இன்னொன்று பார் சார்ட் எழுதுவேன் தொடர்ச்சியாக. இவ்வளோ கேள்வியை பார்த்து அடுத்த கன்செப்ட் போகும். உங்களுக்கு இவ்வளவு எங்களுக்கு ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்கு. 11 இருந்து நாங்கள் 20 23 வரைக்கும் நாங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். சரியா? எல்லாத்துக்கும் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் ஒன்று தருவேன் நான். வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக கிளியர் ஆயிடும். ரைட். அப்போ இதில் பார் சார்ட் வரைக்கும் எங்களுக்கு ஹொரிசோண்டல் வெர்டிக்கல் தொடர்பான விஷயத்தை நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி வரும். இங்கே வரைக்கும் கொஞ்சம் வேர்ட்ஸ் இதில் கூட்டுறது சந்தர்ப்பம் இருக்குது. ரைட். அப்போ இங்கே அப்படி ஒரு விஷயம் இல்லாதபடியாக நாங்கள் இதோடையே முடிக்க வேண்டிய தேவை இருக்குது. இது சில நேரமாக சின்ன எழுத்துக்காரருக்கு 2 வரியிலேயே முடியும், பிரச்சனை இல்லை, டோன்ட் வரி. ஓகே. பிறகு அடுத்த விஷயம் செகண்ட் பேராகிராஃபில் பார்த்தோம், இது இன்ட்ரடக்ஷன். ஃபுல்லாக அவ்வளவு வந்து என்னவா இருக்குமென்னா இன்ட்ரொடக்ஷனாக இருக்கும். இன்ட்ரொடக்ஷன் எழுத தேவையில்லை, நீங்கள் விளங்கி கொண்டீங்கன்னா சரி. இன்ட்ரொடக்ஷன், இது இன்ட்ரடக்ஷன் இருக்கும். இதில் செகண்ட் பேராகிராஃப் தான் டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷன் சொல்கிறேன். டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷன் இதுக்குத்தான் மார்க்ஸர் கூட. இதைத்தான் நாங்கள் கூடுதலாக பார்ப்போம், டிஸ்கிரிப்ஷன். ரைட். பிறகு கன்க்ளூஷன் போடுவோம். கன்க்ளூஷன் இந்த கேள்வி வந்து லைஃப் லாங் எங்களுக்கு தேவை. இந்த டிஸ்கிரிப்ஷன், கிராஃப் டிஸ்கிரிப்ஷன் வந்து ஏன் இதில் ஓஎல் பேப்பரில் ஏன் இப்படி ஒரு கிராஃப் டிஸ்கிரிப்ஷனை வச்சிருக்கிறாங்க என்று பார்த்தீங்கன்னா, இது வந்து லைஃபுக்கு சரியான தேவை இருக்குது இங்கிலீஷை பொறுத்த மட்டும். ஏன்னா நாங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கலையோ அல்லது ஒரு என்ன சொல்கிறது அந்த பிஸ்னஸை வந்து ரேஷியோ பண்ணி அதில் அனலைஸ் பண்ணிக்கல வந்து அனலைஸ் பண்ணிக்க வி ஹேவ் டு கிவ்ஸ் திஸ் கைண்ட் ஆஃப் டிஸ்கிரிப்ஷன் இன் மீட்டிங். என்ன நாங்கள் மீட்டிங்கில் இதை பற்றி கொடுக்க வேணும். இது இது மட்டும் இல்லை, இப்போ ஃபாரினுக்கு போகிறார்கள், அயல்ஸ் எழுதுகிறார்கள், அவைகளுக்கெல்லாம் இந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்குது ரைட்டிங்கில். சரி, 4 ஸ்கில்ஸ் எக்ஸாம், ஸ்கில் பேஸ்ட் எக்ஸாம்ஸ் இருக்குது அயல்ஸ்ன்னு. அயல்ஸ் எல்லாம் எழுதுகிறாக்களுக்கு தெரியும். இந்த டிஸ்கிரிப்ஷனை வடிவாகவோ இல்லை படிச்சுட்டு வராதாக்கள் வடிய கஷ்டப்படினும் இப்போ அயல்ஸில் வந்து. ரைட். அப்போ இதை வந்து டிஸ்கிரைப் பண்ணிக்கல நீங்கள் இப்படியான டிஃப்ரெண்ட் ஐடியாஸ். அப்போ நான் எல்லா பாஸ் பேப்பரில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் சாம்பிளையும் உங்களுக்கு தெரியல வந்து நீங்கள் ஒவ்வொன்றில் இருந்தும் ஒரு ஐடியா எடுத்தால் கூட உங்களோட டிஸ்கிரிப்ஷன், உங்களோட ஓன் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் அதை பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே. அப்போ அது முக்கியமானது. ரைட். அதை வந்து ரைட்டிங் பாட்டை பொறுத்த மட்டும் பார்த்து கொண்டிருந்தோ அல்லது வாசித்து கொண்டிருந்தோ ஒரு பிரயோசனம் இல்லை. நீங்கள் எழுதி பார்க்கணும். உங்களோட சைட்ல இருந்து நீங்கள் எழுதி பார்க்கணும். எழுதி பார்த்து அதுக்குள்ள மிஸ்டேக்ஸ் வருதான்னு ஃபைன் பண்ணி பார்ப்போம். சரி, அப்போ நீங்கள் உங்களுக்கு நான் டியூட் போட்டுக்கிறேன்.
நீங்கள் மேக்ஸிமம் உங்களுக்கு டைம் கிடைக்கிற நேரங்களில் ஒரு கிராஃபாக எழுதுங்க, எழுதி வச்சிருந்தீங்கன்னா நான் எழுதிக்கல என்ன செய்யலாம், அதில் மிஸ் பண்ணின பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் நோட் பண்ணலாம். அதான் ஸ்டடீஸ் ஹோம் ஒர்க்ன்றது அதுதான். அப்போ அதில் மிஸ் பண்ணின பாயிண்ட்ஸை இன்க்ளூட் பண்ணலாம். அதே நீங்கள் ஒரு புதுசாக ஒரு பாயிண்ட் எழுதியிருந்தீங்கன்னா, சார் இப்படி ஒன்று எழுதியிருக்கிறேன் அது சரியா என்று பார்க்கல 100% உங்களோட ரைட்டிங் பார்ட் வந்து பெர்ஃபெக்டாக பொலிஷ்ட் ஆயிடும். சரியா, ஃபுல்லாக பொலிஷ்ட் ஆயிடும். அப்புறம் எக்ஸாம் போய்க்கல நத்திங் ஒரு இதுவும் உங்களுக்கு ஃபேர் ஆகாது. எப்படி எந்த விதமாக தந்தாலும் பார்ச்சாட தலைகளாக தந்தான் போன முறை எக்ஸாமில் தந்தாலும் இப்படி எழுதி பழகின பிள்ளைகள் ஒரு பெரிய விஷயமாகவே இருக்கல, ஈஸியாக இருந்தது. சாதாரணமாக எழுதி போட்டு வந்தேன். எழுதி பழகாமல் சரி பார் சாட் எங்களுக்கு தெரியும் தானேன்னு போனாங்கள் வந்து மாட்டுப்பட்டது. அது பார் சாட் தானே, அது பிறகு நாங்கள் பார்ப்போம் அது தெரியும் என்று சொல்லி யோசிச்சார்கள். அது அவைகளுக்கு பிள்ளை. ஓகே, ஸோ நாங்கள் இப்போ டைம் ஆகிட்டு முடிக்கிற அளவுக்கு வந்துட்டோம். ஸோ நாங்கள் இது தொடர்பான அடுத்தடுத்த கிராஃப்ஸ்களை நீங்களும் வீட்டில் எழுதி கொண்டு வரணும். நான் இந்த 20லேருந்து 23 வரைக்கும் உள்ள விஷயங்களை இப்போ போடுவேன் குரூப்பில். அதையும் நீங்கள் எழுதி கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் எல்லாத்தையும் இருக்கா 2 days காணும் எழுதுறதுக்கு. ஏன்னா ஆரம்பம் நான் சொன்னேன் எனக்கு வி ஜஸ்ட் கட் த வெஜிடபிள்ஸ், குக் பண்ணுறது நீ வேகமாக குக் பண்ணி கொண்டு போயிடலாம். ஓகே, அப்போ அடுத்தடுத்த விஷயத்தையும் வடிவாக ஒரு 2 days கிளாஸில் கம்ப்ளீட் பண்ணி போட்டு எல்லா கிராஃப்ஸையும் கம்ப்ளீட் பண்ணி போட்டு நாங்களே இன்னொரு கேள்விக்கு அடுத்த கட்டத்துக்கு போவோம். ஓகே, தேங்க்யூ வெரி மச், ஹேவ் a nice day, bye bye, take care.